ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஆனியன் ஸ்ப்ரிங் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. அதுவும் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஷீட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மெத்தடில், ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்யப்போகிறோம். அதுவும் கோதுமை மாவை யூஸ் பண்ணி இன்றைக்கி பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இடையில சொல்கிற டிப்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி கோதுமை மாவில் நம்ம ஸ்ப்ரிங் ரோல் பண்ண போகிறோம். அதுக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கோம். அதோடவே தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக எண்ணெய், 1 கப் தண்ணி. 1 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் தண்ணி சேர்த்து நம்ம அரைக்கிறோம். அப்புறமா நம்ம கொஞ்சம் அரைப்பட்டதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ரா 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம அரைச்சிட்டு இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு தின் ஷீட்டாக வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுடலாம். ஊற விட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம ஆப்ப சுடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி நம்ம வந்து ஒரு பேனில் வந்து போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா விட்டுட்டு நம்ம சிம்மில் வச்சு நம்மளா குக் பண்ணலாம். அது சைட்லலாம் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும். அந்த டயத்தில் நம்ம வந்து எடுத்துடலாங்க. சிங்கிள் சைடு நம்ம வேக விட்டாலே போதும். இப்போ இந்த மாதிரி எடுத்துடலாம். இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம இந்த மாவில் நம்ம ஊற்றும் போது பேன் வந்து நல்லா சூடு இல்லாமல் பார்த்துக்கணும். ஏன்னா கோதுமை மாவு ஈஸியாக ஒட்டிக்கும் இல்லையா, அதனால நம்ம தண்ணி வச்சு லைட்டாக தொடச்சிட்டு அப்புறமா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி மாவை ஊற்றி நீங்கள் வந்து இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணிடலாம். இப்போ அந்த கேப்பை நம்ம ஏற்கனவே எடுத்திருக்கோம் இல்லைங்களா, அந்த இதில் வந்து ஒரு ஷீட்டில் நல்லா மேல் பக்கத்தில் எண்ணெய் வந்து தடவிடலாங்க. எண்ணெய் தடவி அதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சைட்லலாம் ஓப்பன் ஆனதுக்கும் நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா ஷீட்டையும் ரெடி பண்ணிவிட்டு எண்ணெய் தடவி நம்ம வச்சிடலாங்க தனியாக. பாருங்கள், எப்படி சூப்பராக தின்னாக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு ஆனியன் வந்து நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துருக்கேன். கூடவே காரத்துக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போல் மல்லி பவுடர் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம பெசரி விட்டுடலாங்க. நல்லா கைட்டே நம்ம பெசரும்போது அது வந்து நல்லா நமக்கு உதிரியாகவும், அதே டயத்தில் இந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணியெலாம் பிரிஞ்சு வந்து நமக்கு மசாலாலாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. இதுக்கு நம்ம பேஸ்ட்டு வந்து மைதா பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோம். நல்லா ஒட்டுறதுக்காக, சீல் பண்ணுறதுக்காக நம்ம வந்து மைதா பேஸ்ட்டும் நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஷீட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங், ஆனியன் ஸ்டஃபிங்கை வந்து இந்த மாதிரி ஒரு எட்ஜில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம 2 தடவை ரோல் பண்ணிவிட்டு சைடில் வந்து மடித்து விட்டுருங்க. இந்த மாதிரி திரும்ப இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மைதா பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நம்ம வந்து ஒட்டி விட்டுடலாம். எண்ணெய் இருக்கிறதுனால நம்ம எண்ணெய் தடவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதனால கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா திக்காகவே கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு இந்த மாதிரி நம்ம ஒட்டி விட்டுடலாம். எவ்வளோ சிம்பிளான மெத்தடு பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஷேப்பாக நமக்கு ரெடியாக இருக்குது. இதே மாதிரி அடுத்த ஷீட்லேயும் செய்கிறோம் பாருங்கள். இப்போது இந்த ஷீட்டில் லாஸ்ட்டில் வந்து ஒரு நமக்கு எவ்வளோ ஸ்டஃபிங் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுட்டு அதை ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு 2 தடவை ரோல் பண்ணிட்டு சைட்லேயே இந்த மாதிரி ரோல் பண்ணிடலாம். மடித்து விட்டு இந்த மாதிரி திரும்ப ரோல் பண்ணிவிட்டு அதை மைதா போட்டு நம்ம நல்லா ஒட்டி விட்டுடலாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம செஞ்சிடலாம். இப்போ இந்த மாதிரி கேப் இருந்தால் கூட நம்ம இந்த மைதா வச்சு நம்ம வந்து ஒட்டி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான ஒரு ஷேப் கிடச்சிருச்சு. இதே மாதிரி எல்லா ஷேப்பையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானதும் அதில் நம்ம போட்டுடலாம். இப்போ இதை நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம எல்லா சைட்லேயும் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வரட்டும். பாருங்கள், கலரே எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக, அதுவும் ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். என் பசங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்கள் பசங்களுக்கும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் பிடிச்சிருந்தான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.